अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं வஞ்சப்பலசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கையுகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்சப்பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. இந்த நம்ம வஞ்சிக்கக்கூடிய இதர மதங்கள் இருக்குதே, அதெல்லாம் மாற்றி அதில் இருக்கிற தோஷத்தெல்லாம் நமக்கும் எல்லாருக்கும் சொல்கிறார். அவளும் அதில் மாறுறவா இருக்கா. நாம் முக்கியமாக அதில் இருக்கிற அதெல்லாம் நல்லதுன்னு நினச்சிட்டு அதில் போய் வழி தடமாறி விழுந்து அனர்த்தப்படாமல் இருக்கிறதுக்காக அதை மாற்றி நமக்கு உபதேசம் பண்ணுறார். அப்படிப்பட்ட சுவாமி வாழியேன்னு சொல்கிற பிரகரணத்தில் நமக்கு எளிதாக, அதாவது பெரிய கிரந்தங்கள் தத்துவம் கலாபம் நியாய சித்தாஞ்சனம் நியாய பரிசுத்தி தத்துவட்டீக்கை அது இது எல்லாம் பண்ணியிருக்கார். ஏன் சததூஷணி பண்ணிருக்கார். அப்படிலாம் பண்ணியிருந்தா கூட சுவாமி தேசிகன் நம்ம இடத்துலையும் நம் போல் ஒன்றும் தெரியாத சாமானியாலும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பரமத பங்கம் அப்படின்றது எப்படி ரகசியத்தினுடைய அர்த்தங்களை, சம்பிரதாயத்தினுடைய சாரார்த்தங்கள், வேதத்தினுடைய சாரார்த்தங்களை ரகசியத்திரைய சாரம் மூலமாக மணிப்பிரவாள கிரந்தத்தில் தெரிவிச்சேரோ, சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல், அதாவது எல்லாரும் வேதத்தெல்லாம் சொல்லக்கூடாது, வேதத்தை கேட்கக்கூடாது அப்படின்னு, அதாவது வேதத்தை சொல்லி அந்த இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த ரகசியம்ன்ற கிரந்தங்கள் இருக்கு. அதை மணிப்பிரவாள கிரந்தத்தில் சுவாமி தேசிகன் துளி கூட இதை எடுக்கலை, வேதத்தை உபபாதனமே பண்ணலை. வேத கோட்டுன்றாலே பிரதீகமாக எடுக்கிறது, வேதத்தை எடுக்கலை. ஆனால் மற்ற பூர்வாச்சாரியாலாம் இந்த மணிப்பிரவாளம் வந்ததே ராமானுஜர் நியமித்து திருக்குறுகை பிரான் பிள்ளான் பண்ணாரே திருவாராயிரப்படின்னு பகவத் விஷய வியாக்கியானம், திருவாய்மொழிக்கு வியாக்கியானம். அதில் தான் அந்த திருவாய்மொழி வேதத்தை தான், வேதத்தில் இருக்கிற கருத்தை தான் சொல்கிறது அப்படின்றதுக்காக அவர் வேதத்தை ஏகமாக கையாண்டிருக்க. அதாவது அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை அது சொல்கிறதுனால இந்த இதெல்லாம் இப்படியெல்லாம் பிரதிபாதிச்சிருக்குது அப்படின்னு வியாக்கியானம் சொல்லிருக்க. அதை தொடர்ந்து எல்லாருமே வேதத்தை கையாளுறா பிரதீகமாக. ஆனால் சுவாமி தேசிகன் அந்த மாதிரி கையாண்டுட்டா மறுபடியும் அது வேதத்துக்கு என்ன விதியோ அதை யார் திரைவர்ணிகால் மாத்திரம்தான் சொல்ல முடியும், சேவிக்க முடியும் அப்படின்லாம் இருக்குதோ இல்லை, அந்த அதை இதுவாகிடுமே. ஆனால் இந்த இது இருக்குதே, சரணாகதி யார் வேணாலும் பண்ணலாம். அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்னா, 4 வர்க்கத்தார்னு இல்லை, அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ன அனைத்துலகும் நொந்தவரே முதலாக அப்படின்னு இருக்கிறதுனால, யஸ்மின் ம்லேச்சேபி வர்த்ததே தஸ்மை தேயன் ததோ கிராஹ்யம் அப்படின்னு இருக்கிறதுனால, ம்லேச்சனிடத்தில் கூட பக்தி, அஷ்டவித பக்தி இருக்குமாகில் அவனுக்கு கூட இந்த பகவத் விஷயம்னா எம்பெருமானை பற்றின விஷயங்களை சொல்லலாம். அந்த அவன் எம்பெருமானை பற்றின இந்த மாதிரி கேட்டு அந்த பகவத் அனுபவத்தில் அவன் திளைச்சி அவன் சொன்னாலும் நாம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிருக்கிறதுனால, அப்போது ஸ்ராவையே சதுரோ வர்ணா கிருத்வா பிராமணம் அக்ரதா அப்படின்னு ஒரு பிராமணனை முன்னிட்டு இதிகாச புராணங்கள்லாம் வேதத்தை தான் சொல்லக்கூடாதே தவிர, வேதார்த்தத்தை அப்படியே சொல்லக்கூடாதே தவிர, இதிகாச புராணங்கள்லாம் அவளுக்கு ஒரு பிராமணனை முன்னிறுத்தி மற்றவாளுக்கெல்லாம் சொல்லலாம்னு இருக்கிறதுனால, அதனால அந்த இதிகாச புராணங்களை மாத்திரம்தான் இதிகாச புராணங்கள். ஆழ்வார்சி சூக்தி தான் சர்வோபஜீவியமான தண்ணீராக உமிழுமா போலேன்னு அது எல்லாருக்கும் இது பண்ணுறது. திராவிட பாஷையில்
ஆழ்வார் சாதிச்சிருக்கிறதுனால அந்த ஆழ்வார் ஸ்ரீ சூக்தி இப்படியே எடுத்து ரகசியத்திரை சாராதி சில்லற ரகசியாதி கிரந்தங்களை நமக்குன்னே அருள் இருக்கார். எல்லாரும் இதை கை கொண்டு அந்த பகவதனு எஸ்மின் லேச்சே தஸ்மை தேயம் ததோ கிராஹ்யம் பகவத் விஷயத்தை அவனுக்கு கொடுக்கலாம், அவன்கிட்டேருந்து வாங்கலான்னா அவனுக்கு இப்படி வாச்சா சொல்கிறத காட்டிலும் வாச்சா சொல்கிறது அந்த வாச்சா சொல்கிறதுக்கு பின்னிட்டு வரவாளுக்கு தெரியணுமோ இல்லை, அதுக்காக கிரந்தம் மூலமாக பண்ணியிருக்கார். சுவாமி தேசிகன் ஒருத்தர் தான் இந்த மாதிரி வேதத்தை கையாளாத பண்ணியிருக்கார். அதனால தான் நம்மாழ்வார் என்ன பண்ணார், மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி. வேதத்தை அவர் சொல்லலை, வேதத்தினுடைய உட்பொருள் தன்னுடைய இதில் நிற்கப்பாடி அப்படின்னு திருவாய்மொழியில் அந்த வேதத்தினுடைய உட்பொருளாக இருக்கக்கூடிய கரு இருக்குதே, அந்த கருத்து தெரிகிற மாதிரி அது அங்கே நிலச்சி நிற்கிற மாதிரி பிரகாசிக்கிற மாதிரி பாடியிருக்கார் அப்படின்னு. அதே வழியில் தான் சுவாமி தேசிகன் எள்ளளவும் பிறழாத பண்ணியிருக்கார். அப்படி பண்ணினதுனால தான் நமக்கு இந்த இதர மதங்களில் சொல்லியிருக்கக்கூடிய தோஷங்கள் என்ன, அது எப்படி பரிகரித்து நம்ம மதத்துக்கு நான் சரியாக வரணும் அப்படின்றதுக்கு பரமத பங்கம்ன்ற கிரந்தம் அருள் இருக்கார். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்றைக்கி ஏதோ ஒரு பிரகரணத்தினால அந்த பிரகரண வசாத் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துகிறேன். அதனால் சுவாமி தேசிகனுடைய இந்த மணிப்பிரவாள கிரந்தங்கள் யார் வேணால் சேவிக்கலாம். யார் வேணால் சேவிக்கலாம்னா யாருக்கு வேணால் இந்த மணிப்பிரவாள கிரந்தத்தை ஒருத்தர் பிராமணனை முன்னிட்டு எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்ற இதில் இருக்குது. அதனால்தான் பரமத பங்கம் அருள் இருக்கார். அந்த பரமத பங்கத்தில் நாம் பார்த்துருக்கோம். இப்போ பிரச்சன்ன பௌத்தாதிகாரம் அப்படின்னு அத்வைத பங்காதிகாரத்தை, பிரச்சன்ன பௌத்த பங்காதிகாரம்னு அத்வைத பங்காதிகாரத்தை சொல்கிறார். அதில் முதல் பாசுரத்தை சேவிச்சிட்டோம். அந்த கடைசி பாசுரமாக இருக்கிறது அதையும் பதார்த்தம் சேவிச்சிட்டோம். இப்போது அத்வைத கொள்கை என்ன, அந்த அத்வைத கொள்கை இந்த பாசுரத்தில் எப்படி அவர் காண்பிச்சிருக்கார் அப்படின்னு அது பாசுரார்த்தம் நேரத்தை பார்த்துட்டோம். அத்வைத கொள்கை பல தடவை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கோம். இப்போவும் அதே மாதிரி ஒரு கொஞ்சமாக சுருக்கமாக சொல்கிறோம். அதாவது பால் அத்வைத கொள்கை ஞானம் ஒன்று தான் சத்தியம். அந்த ஞானம் இருக்குதே அதுதான் பிரம்மம், அதுதான் பிரம்மன் தான் சத்தியம், அந்நியத் சர்வம் மித்யான்னு சொல்கிறான். அந்த ஞானம் ஒன்று தான் மெய்யாக இருக்கக்கூடிய சத்தியமான வஸ்து, அதுதான் பிரம்மம்னு சொல்லப்படுது. மற்ற எல்லா பொருளும் பொய், அந்நியத் சர்வம் மித்யா அப்படின்னு. அந்த ஞானம் எப்பவும் நித்தியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஞானம் நித்தியமாக இருக்குது, ஆனால் அது ஒன்றே தான். அவள்லாம் பௌத்தாள்லாம் என்ன சொல்கிறா, ஞானம் க்ஷணிகமாக இருக்குதுன்னு சொல்கிறான். அந்த மாதிரி இல்லை, இது நித்தியமாக இருக்குது, அது ஒரே வஸ்து தான். அதாவது க்ஷணிகம்னா என்ன, வழக்கு எப்படி திரி எண்ணெயினால் அப்பப்போ, அதனால் வழக்கு க்ஷணந்தோறும் அழிஞ்சு க்ஷணந்தோறும் புது வழக்கு உண்டாருது. ஆனால் உண்டாருது, அழிஞ்சிருது, மறுபடியும் புதுசாக உண்டாருது. அது சந்ததி தொடர்ச்சியாக இருக்கிறதுனால அது ஒன்று போல தெரியுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஆறில் ஒரு வருஷமாக ஜலம் ஓடிகிட்டே இருக்குது, இது காட்டாராக இருந்தால் கூட அப்படின்னு சொன்னால் ஒரே ஜலமாக ஓடுறது இல்லை, ஒரு ஜலம் போகிறது இன்னொரு ஜலம் வருது, தொடர்ச்சியாக இருக்கிறதுனால நித்தியமாக ஆறு ஓடுறதுன்னு சொல்கிறா போல் அது ஞான அதான். அது க்ஷணிகமாக இருந்தால் கூட தொடர்ச்சியாக இருக்கிறதுனால அது ஒன்று போல தோன்றதுன்னு அவள் சொல்கிறா. இவா இந்த ஞானத்தை, ஞானம் ஒன்று தான் மெய்யான வஸ்து, மீதி எல்லாம் பொய்யான வஸ்து, அந்த ஞானம் ஒன்றே தான். அவள் சொல்கிற மாதிரி க்ஷணிகமாக தோன்றிண்டே இருந்து சந்தத்தினால் அது ஒன்று மாதிரி தோன்றதுன்னு சொல்லலை, ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். அந்த ஞானத்தில் அந்த ஞானம் பிரம்மம்னு இருக்கே,
அந்த ஞானம்தான். அதில் ஒரு தன்மையும் கிடையாது. அந்த ஞானத்தில் ஒரு தன்மையும் கிடையாது. ஒரு தன்மைனா என்ன? ஒரு குண விசேஷங்கள் அது இது எதுவுமே கிடையாது. அது ஒரு வஸ்துன்னு இருந்தால் மொத்தத்தில் நாம் லோகத்தில் பார்க்குற வஸ்துவெலாம் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் சில பல குணங்கள் இருக்கும், தன்மைகள் இருக்கும். ஆனால் இந்த ஞானம்ன்ற ஒரு வஸ்து தான் மெய்யாக இருக்குதே, இதுக்கு எந்த விதமான தன்மையும் கிடையாது அப்படின்னு அவள் சொல்கிறான். அதாவது குணம் அது இது எதுவும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்னாள்னா, ஆனால் இந்த ஞானத்தை இப்போ நித்தியம் தானே சொல்லிருக்கா. அவன் ஞானம் இருந்தால் கூட அது க்ஷணிகந்தான். க்ஷணந்தோறும் புதுசு புதுசாக உண்டாகி ஒரு தொடர்ச்சியாக இருக்கா போல தோன்றதுன்னு பௌத்தன் சொல்கிறானே. ஆனால் இவா அந்த ஞானம் நித்தியம்னு சொல்கிறாளே, அந்த நித்தியம்னு சொல்கிறதோ அந்த ஞானம் ஒன்று தான் இருக்குது, மீதி எல்லாம் பொய்ன்னு சொல்கிறாளோ அது கூட கற்பனை தான் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவள் பண்ணியிருக்க பிரதிஜைக்கு எல்லாம் பொய்ன்னு சொல்ற. ஞானத்துக்கு வேற குணம் கிடையாதுன்னு சொல்லிடுறான். குணம் கிடையாது, வேற ஒன்றுமே கிடையாது, ஞானம் ஒன்று தான், அதுக்கு குணாதிகள்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறதுனால இப்போ அது நித்தியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நித்தியமாக இருக்குதுன்னு ஒரு குணம் இருக்குதோ இல்லை, அழியாத குணம் ஒன்று இருக்குதோ இல்லை. அப்புறம் ஞானம் ஒன்று தான் இருக்குது, மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னால் அப்போ அது ஒன்றாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கோ இல்லை, அது அழியாத தன்மைன்னு ஒன்று இருக்குது, ஒன்றாக இருக்கக்கூடிய தன்மைன்னு ஒன்று இருக்குது. அப்போது அதில் அது குணமாக இல்லையா. ஆனால் இவன் அந்த ஞானத்துக்கு குணம் கிடையாதுன்னு சொல்கிறாளே, அப்படி இருந்துச்சு அது ஒன்றா இருக்குது, அது நித்தியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டும் அதுக்கு குணம் தானே. அதனால் உடனே அதை பரிகரிக்கிறதுக்கு இப்போ எல்லாம் ரொம்ப உள்ளே போக வேண்டாம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நமக்கு கஷ்டம், அதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இது எந்தெந்த இடத்துல கொஞ்சம் போகிற வேணுமோ அதை மாத்திரம் சொல்கிறேன். இப்போ அதுக்கு ஒரு குணமும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஞானம் ஒன்று தான் இருக்குதுன்னு சொன்னால் அது ஒன்றாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு அது ஒரு தன்மை வருது. அதுக்கப்புறம் அது நித்தியமாக இருக்குதுன்னா அழிவில்லாத தன்மை இருக்குது இல்லையா. இப்போ இந்த கேள்வியை சமாளிக்கிறதுக்காக பரிகரிக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுறான்னா, இது கூட கற்பனையாக தான் சொல்கிறனே தவிர மெய் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அது கூட கற்பனை அப்படின்னு சொல்கிறான். என்ன கற்பனை? இதுலயே மின்னுக்கு பின் முரண் இருக்குது. அது ஒன்று தான் இருக்குது, அதுக்கு வேற குணம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டா, அந்த ஒன்று எப்பவும் இருக்குது, அவன் க்ஷணிகம்னு சொல்லிட்டான். அதை அந்த பௌத்தன்லேருந்து மீண்டு வரத்துக்காக இதை நித்தியம்னு சொல்லிவிட்டா அழிவற்ற தன்மைன்னு இருக்குது, ஒன்றா இருக்கக்கூடிய தன்மைன்னு இருக்குது. இப்போ அதெல்லாம் என்னன்னா கற்பனை அப்படின்னு ஆரோபித்தம் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஞானத்தில் இந்த தர்மமும் இல்லை அப்படின்னா, ஆனால் அதுவே முரண்பாடு தான். சரி, அதுதானே போட்டோம். அதனால் இப்போ இதெல்லாம் எதை கொண்டு சாதிக்கிறா? இப்போ நம்ம போல தான் அவளும் ஒரு வைதிக மதம் தான். பௌத்தாதிகள் போல அவைதிக மதம் இல்லை, நம்ம போல வைதிகள் தான். அப்போ அதனால் பௌத்த மதங்கள்லாம் அவைதிக மதம், வேதத்தை ஒத்துக்காத மதம். வைதிக மதம். அப்போது இந்த வேதத்தை பிரமாணமாக கொள்கிறான். வேதத்தை கொண்டு தான் உபனிஷத்துலாம் கொண்டு தான் இந்த மாதிரி ஸ்தாபிக்கிறான். ஞானம் ஒன்று தான், பிரம்மம் ஒன்று தான், சத்தியம் அந்நியத் சர்வம் மித்யான்னு. அப்போ வேதத்தை கொண்டிருக்காள அந்த வேதத்துக்கு பிராமாண்யம் சொல்கிறான். நம்ம போல வேதம் அபௌருஷேயம் அப்படின்னு சொல்லி அந்த வேதத்துக்கு அது பிரமாணம்தான். பிரமாணம்னா என்ன அர்த்தம்? ஒன்று அறியறதுக்கு உதவக்கூடியது பிரமாணம், அறிந்து தருது பிரமாணம். பிரமாணத்தினால் அறியறது பிரமேயம்னு பேர். இப்போ இந்த பிரமேயமாக இருக்கக்கூடிய அறியக்கூடியது எது? பிரம்மம். பிரம்மம் ஒன்று, ஞானம் ஒன்று தான்.
ஞானமயமாக இருக்குது. அது தவிர மீது எல்லாம் பொய்ன்னு இப்படி அறிகிறாளே, அறியக்கூடிய பிரமேயம் இருக்குது. அது எதனால் அறிகிறா? பிரமாணமான வேதத்தினால் அறிகிறா. அப்போ அந்த வேதத்துக்கு அறிந்து தரக்கூடிய தன்மை இருக்குது. அறிந்து தரக்கூடிய தன்மை என்னன்னா பிரமாணமாகக்கூடிய தன்மை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வேதம் பிரமாணம் ஆகுது அப்படின்னா அறிந்து தருதுன்னா யாருக்கோ ஒருத்தனுக்கு தானே அறிந்து தரணும், நம் போல்வாருக்கு. அப்போ அதை அறியக்கூடியவன் ஒத்தாரான். வேதம்ன்றது பிரமாணமாகுது. அந்த பிரமாணத்துக்கு அறியக்கூடிய தன்மை இருக்கு. அதான் அது பிரமாணமாகக்கூடிய தன்மை, அது காட்டக்கூடிய தன்மை, பிரமாணமாகக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ அது யாருக்கோ ஒருத்தனுக்கு தானே காட்டணும். அதனால் அறிபவன் ஒருத்தன் இருக்கான். அந்த அறிபவன் அப்போ என்ன பண்ணுறான்? அந்த வேதமாகிற ஞானத்தினால ஒரு பலன் பெறான். என்ன பலன் பெறான்? இப்போ நமக்கு ஒரு வஸ்து தெரியல, யாரோ ஒருத்தர் சொல்லித்தரா இந்த வஸ்து இதுன்னு. இப்போ நாம் அறிஞ்சதுனால என்ன பண்ணுறோம்? அந்த வஸ்துவை நாம் உபயோகப்படுத்தி பலன் அனுபவிக்கிறோம். அதை போல் இந்த வேதம் ஏதோ நமக்கு காட்டுறது. அப்போ அந்த ஞானத்தினால ஏற்படக்கூடிய ஒரு ஞானம் இருந்ததுன்னா அந்த ஞானத்தினால வரக்கூடிய பலன் இருக்குதே, அதை நாம் அனுபவிக்கிறோமோ இல்லை? அப்போ என்ன எடுத்து இப்போது வேதம்னு ஒன்று இருக்குது, அது காட்டி தருதுன்னு அதுக்கு குணம் இருக்குது. அதை காட்டி தரத்துனால காண்றவன் ஒரு அறிபவன் ஒரு வியக்தி இருக்கான். அதை அறியறதுனால ஒரு விஷயத்தை ஒருத்தன் அறியறதுனால அதுக்கு ஒரு பலன் ஏற்படுறது. இதெல்லாம் என்னது அப்படின்னு சொன்னால் மொத்தம் பொய் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பிரமாணத்தை கொண்டு தான் நான் இதை ஸ்தாபிக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் அது பொய், அந்த பிரமாணமே பொய். அந்த பிரமாணத்தை தெரிஞ்சுக்கிற நாம் பொய், அந்த தெரிஞ்சுக்கிறதுனால வரக்கூடிய பலன் அது பொய். எல்லாம் இப்படின்னு அவளுடைய மதம். இந்த மதத்தை தெரிஞ்சுப்போம். இத்ததான் சுவாமி தேசிகன் பிரிவில்லா இருளொன்னு பிணக்கொன்னில்லா பெருவயிலை மறைத்துலகும் காட்டும் அப்படின்னு காட்டுமென்ன அறிவில்லா அறிவொன்னை அவித்தை மூடி அகம்புறமென் இவைனைத்தும் அமைக்கும் என்பார். இந்த அதுக்கு மேலே இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த பிரம்மத்தோட கூட எப்போவுமே அவித்யைன்னு ஒன்று இருக்குது. அது பிரம்மத்தை மறைக்கிறது. அது மறைக்கிறதுனால இந்த மாதிரி நானாவாக தோன்றது, பிரபஞ்சமாக தோன்றதுன்னு சொல்கிறான். அதான் இந்த பிரம்மன்றது ஞானம். அதை தான் பெருவெயில்னு சொன்னேன். அந்த உதாரணத்துக்கு சொன்ன விஷயத்தில் ரொம்ப பெருசாக இருக்கிற பெருமையான வெயில் அது. இந்த மாதிரி பிரபஞ்ச பிரம்மம் ஒன்று தான் சத்தியம், அந்நியத் சர்வம் மித்தியான்னா இதெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னா அதோட கூட ஒரு அவித்யை இருக்குது. அவித்யனா அஜ்ஞானம். அது அந்த பிரம்மத்தை மறைக்கிறது. அந்த மறைக்கிறதுனால இந்த மாதிரி தெரியுது, இந்த பிரபஞ்சமாக தெரியுது. இப்படி வச்சுக்கோங்களேன், ஒருத்தனுக்கு மூளை இல்லை, அறிவு இல்லை, அதனால் எதிர் இருக்கிற பொருள் அவனுக்கு வெவ்வேறாக தோன்றது. இப்போ வச்சுப்போமே, ஏதோ ஒரு வஸ்து இருக்குது, கெட்ட வஸ்து ஒன்று இருக்குது, இல்லை நல்ல வஸ்துவை கூட தான் இருக்கட்டுமே, என்ன அந்த வஸ்துவை அவனுக்கு அறிவு இல்லாததுனால அந்த வஸ்துவை அதிகமாக உபயோகப்படுது. நல்ல வஸ்துவாக இருந்ததுன்னா ஜாங்கிரின்னு வச்சுப்போம், இல்லை அதை அதிகமாக சாப்பிட்டு அவஸ்தைப்படுறான், அனர்த்தம் வருது. இந்த அனர்த்தத்துக்கு காரணம் என்ன? அவனுக்கு அறிவு இல்லாத தன்மை. ஏன்? அந்த ஒரு வஸ்து இருக்குதே, அந்த வஸ்து இவன் இப்போ இந்த இடத்துல உதாரணத்துக்கு சொல்கிறதுனால அதை உபயோகமே படுத்தாது இருக்கிறதுன்னு இல்லை, திட்டமாக உபயோகப்படுத்தினால இந்த அனர்த்தம் வராது. இவனுக்கு அறிவு இல்லாததுனால நிறைய உபயோகப்படுத்தினால இந்த மாதிரி அனர்த்தங்கள்லாம் வரும் அப்படின்னு. இல்லை கெட்ட வஸ்து இருக்கட்டும், ஒரு பாட்டிலில் ஏதோ கெட்டுப்போன ஒரு பதார்த்தம் இருக்குது, அந்த கெட்டுப்போன பதார்த்தத்தை இவன் நல்ல பதார்த்தம்னு நினச்சுட்டான்னு அறிவு இல்லாததுனால அதை உபயோகப்படுத்தி அனர்த்தத்தில் போகிறான். ஆனால் இந்த அறிவு குறைஞ்சிதுன்னா வித்தியாசமாக தெரியுது. அதை போல் இந்த பிரம்மத்துக்கு பக்கத்தில் அறிவு அவித்யை இருக்கிறது, பிரம்மத்தோட அவித்யை இருக்கிறதுனால அது இந்த மாதிரி ஒன்றா இருக்கிற வஸ்துவை பலவாக காண்பிக்கிறது. இங்கே பல அனர்த்தங்கள் விளையிறதுன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி இந்த பல அனர்த்தம் தான். ஏன்னா இதுவும் அனர்த்தத்தை தரக்கூடியது தானே.
இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்லாம் இப்போ நாம் அதுதானே சொல்கிறோம். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்லாம் இந்த சம்சாரத்தில் நாம் கண்டு கேட்டு உற்று உண்டு மோந்து உழண்டுண்டே இருக்கும் இதிலையே. அப்படி அதனால் அது அனர்த்தத்தை தான் நமக்கு விளைவிக்கிறது. இந்த சம்சாரத்திலே திருப்பி திருப்பி உழலும்படி பண்ணுறதோ இல்லை, அதனால் இது அனர்த்தத்தை விளைவிக்கக்கூடிய அது அப்படியே வச்சுக்கும். ஆனால் இந்த அவித்யாகப்பட்டது அந்த பிரம்மத்தை மறைக்கிறதுனால இப்படி பிரபஞ்சமாக தோன்றது அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த வேதம் அது அறிபவன் பலன் எல்லாம் இந்த வேதத்தில் தானே எல்லாமும் சொல்லியிருக்குது. இந்த பிரபஞ்ச உற்பத்தி அது இது எல்லாம் சொல்லியிருக்கேன். அதனால் எல்லாமே போய் அந்நியத் சர்வம் மித்யா அப்படின்னு. இதுதான் அந்த பிரம்மம் ஒன்று தான் சொன்னார். சத்தியமே தான் பேருன்னா ஞானம்னு. அது பெரு வெயில போல் இருக்குது. அதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, குணங்கள்லாம் கிடையாது. எதனா குணம் இருந்தால் தானே நல்ல குணம் கெட்ட குணம் தோஷம் இருக்கிறதுக்கு. அதனால் பெரு என்னது பிணக்கொன்னில்லா பெருவெயில், அதுக்கு எந்த விதமான தோஷமே இல்லாததான ஒரு பெரியவையில் சொல்லிட்டான். அத்தை என்ன பண்ணுறது, இந்த அவித்யை அதோட கூட பிரியாது இருந்துகிட்டே இருக்குது. அந்த அப்படி பிரியாது இருக்கக்கூடிய அறிவு அதான் பிரிவில்லா இருள். அந்த இருளாகப்பட்டது இந்த பிணக்கொல்லா பெருவைகளை மறைக்கிறது. அந்த மறைக்கிறதுனால என்ன ஆகுது, உலகம் காட்டுமென்ன, அப்படி உலகம் காட்டுறது அப்படின்னு சொல்லி அதான் அது அறிவில்லா அறிவொன்னை அவித்தை மூடி. நான் அறிவில்லாத அஜ்ஞானமாகப்பட்டது அறிவாக இருக்கிறத மூடுறது. அதான் பெருவையிலாக இருக்கிற அறிவை பிணக்கம் பிரிவில்லா இருளாக இருக்கக்கூடிய இருள் அதை மூடி இந்த மாதிரி உலகமாக காட்டுறது அப்படின்னு முதல் அரை பாதத்தில் சொன்னார். இதுவரையில் இருக்கட்டும். இந்த இவா எப்படி பௌத்தாவோட ஒத்து போகிறா அப்படின்றத சொல்கிறத நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த உரவே நமஹாதிவன்ஷடோபாதிநிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கமூர்வ சரஜித்யதி சானபதா ஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.